ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வேர்ல்டு மேப்பில் ஒவ்வொரு 5 பிளேசஸாக நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் நல்லா பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க எப்படி குறிக்கிறதுன்னு. ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெஸ்ட்டு சைடு பார்ப்போம். இது கிழக்கு, இது மேற்கு. இந்த மேற்கு பகுதியில் என்னென்ன வருது அப்படின்னு பார்ப்போம். சரியா? இப்போ இந்த இதோட ஒரு லைன் போட்டுக்கோ, இங்கே ஒரு லைன் போட்டுக்கோ. இது அமெரிக்க ஐக்கிய நாடு. அமெரிக்க ஐக்கிய நாடு. இதுவும் யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இது கனடா. ஓகேயா? நெக்ஸ்ட்டு இந்த வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இது ரெண்டு இந்த பகுதியை பார்த்துக்கோ. இதிலருந்து இப்படி இந்த ஸ்ட்ரைட் லைனில் இங்கே இப்படி இந்த இடத்துல போட்டுக்கோ. இது ஹவாய். ஹவாய் தீவு. இதுதான் முத்து துறைமுகம். இங்கே பசிபிக் பெருங்கடல். இந்த இடத்துல இந்த இதை பார்த்துட்டு இந்த இடத்துல சான் பிரான்சிஸ்கோ. அடுத்து இந்த இடத்துல மெக்சிகோ. இது கியூபா. ஓகேயா? இந்த தென் அமெரிக்காவில் இந்த பிளேஸ் தென் அமெரிக்கா. இதில் ரெண்டே தான் நம்ம குறிப்போம். பெரு, பிரேசில். இது பெரு, இது பிரேசில். ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இடத்த அப்படியே டார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு 4 பெயர்கள் இது நம்ம சொல்லலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இங்கிலாந்து, கிரேட் பிரிட்டன், பிரிட்டன், ஐக்கிய அரசு, பிரிட்டிஷ். இது எல்லாமே இந்த பிளேஸ் தான். அடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணிவிட்டு ஏன்னா இது ஃப்ரான்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட்டு நார்வே, டென்மார்க், ஜெர்மனி. ஜெர்மனி. நார்வே, டென்மார்க், ஜெர்மனி. இந்த இடத்த டார்க் பண்ணிடு. இது இத்தாலி. அடுத்து இந்த இடத்த டார்க் பண்ணிட்டு இது கிரீஸ். மொராக்கோ. எகிப்து.
இது வந்து தென் அமெரிக்கா. சாரி, தென் ஆப்பிரிக்கா. இந்த பிளேஸை பாருங்கள், இது வந்து கருங்கடல். இது வந்து என்னது, கருங்கடல். கருங்கடலுக்கும் கீழே இந்த பிளேஸை டார்க் பண்ணினா இந்த இடம் பாரு, இது வந்து இது துருக்கி. இப்போ இந்த கருங்கடலோட பேக் சைடு இது வந்து ருமேனியா. இது வந்து என்னது, ருமேனியா. நெக்ஸ்ட்டு இது வந்து பல்கேரியா. இது வந்து என்னது, பல்கேரியா. ஓகேயா. அது மாதிரி இங்கே போஸ்னியா. இது வந்து என்னது, போஸ்னியா. இது வந்து செர்பியா. போஸ்னியா, இது வந்து செர்பியா. ஓகேயா. இந்த ரெண்டு இடத்துக்கு இடையில, இந்த ஃப்ரான்ஸுக்கும் இந்த ஜெர்மனிக்கும் இடையில இங்கே வந்து பெல்ஜியம், நெதர்லாந்து. பெல்ஜியம், நெதர்லாந்து. அப்புறம் இதில் ஒன்றே ஒன்று தான், ஆஸ்திரியா, ஹங்கேரி. இதுக்குள்ளே இந்த இடத்துல ஆஸ்திரியா, ஹங்கேரி. அதோட முடிஞ்சிச்சு. இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக அப்படியே ஒன்று போல் வரண்டா. இங்கே பாரு, நார்வே, டென்மார்க், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி. இந்த இடத்துல கிரீஸ். இது மத்திய தரைக்கடல். இது கருங்கடல். கருங்கடலோட பேக் சைடு என்ன வரும் அப்படின்னா, இது வந்து ருமேனியா, அதுக்கு கீழே பல்கேரியா, அதுக்கு ஆப்போசிட்டில் போஸ்னியா, செர்பியா. ஓகேயா. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு இந்த ஈஸ்ட் சைடு பார்ப்போம். கிழக்கு சைடு என்னென்ன பிளேசஸ் வரும் அப்படின்னா, இந்த இடத்துல ரஷ்யா. இந்த இடத்துல என்ன எழுதுனா, ரஷ்யா. ஓகேயா. அடுத்து வந்து இந்த இடத்த ஜப்பானுக்கு இந்த பகுதியை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கும். இது ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் பண்ணி இது ஜப்பான். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணி இது வந்து டோக்கியோ. டோக்கியோ. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தாப்புலேயே ஒரு புள்ளி வச்சுட்டு அது வந்து ஹிரோஷிமா. இது லாஸ்ட்டு டிப்பு, அது வந்து நாகசாகி. இந்த இங்கே உள்ள அமெரிக்கா, இந்த அமெரிக்காக்காரங்க தான் இந்த ஹிரோஷிமாலையும் நாகசாகிலையும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இது அணுகுண்டு போட்டாங்க. முதல்ல ஹிரோஷிமாவில், அதுக்கடுத்து நாகசாகியில். இது August 6, August 9 இந்த இது வந்து இந்த இன்சிடெண்ட்டு நடந்தது. அடுத்து பாரு, இந்த இடத்துல இந்த இடம் இந்தோ சீனா. இது வந்து என்னது, இந்தோ சீனா. இது ஆஸ்திரேலியா. இது வந்து இப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு இது நியூசிலாந்து.
இது இந்தியா.